பார்க்க தனுஷ் மாதிரியே இல்ல. இந்த ரீலை நீங்க பார்க்கறதுனால ஒரு பைசா பிரயோஜனம். இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் வெல்த், நாலேஜ் இஸ் வெல்த். எக்ஸசைசிங் ஷார்ட் டேர்ம் மெமரியில இருக்கிற விஷயத்த லாங் டேர்ம் மெமரியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எந்த குரங்கு தலையில இந்த ஆப்பிள், இது எதுக்கு நான் எழுதுனேன்? மல்டி டாஸ்கிங் இஸ் சம்திங் தட் யூ ஷுட் அவாய்ட். கோனார் தமிழுரை 75 வருஷமா நம்ம மாணவர்கள் பயன்படுத்துற தரமான கைடு. 6th ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த கைடு இப்போ எல்லா கடைகள்லயும் கிடைக்கும் அண்ட் ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம். கிளிக் த லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஒரு காலத்துல இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பயங்கர ஸ்மார்ட் ஆயிடுவோம், வாழ்க்கையில முன்னேறிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்பப்பட்டது. பட் இப்போ நம்ம எல்லார்கிட்டயுமே இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் முன்னை விட பெட்டர் ஆயிருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நிறைய புக்ஸ் படிக்கிறத விட கொஞ்சம் புக்ஸ் படித்தாலும் அது நமக்கு மண்டையில் ஞாபகத்தில் இருக்குது அண்ட் நம்ம படித்த விஷயம் நமக்கு தேவைப்படும் போது நமக்கு உதவுது அப்படின்னா தானே அது செமையான ஒரு மேட்டர். லெட்ஸே நம்ம வீட்டில் நிறைய டூல்ஸ் இருக்குது, பட் அது நமக்கு தேவைப்படும் போது நம்ம தேடிட்டு தான் இருப்போம், நமக்கு அது கிடைக்கவே இல்லை. ஆர் அந்த டூல் நமக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல அப்படின்னா அதை வச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நிறையா இன்ஃபர்மேஷனை பார்க்குறோம், கேட்குறோம், கேள்விப்படுறோம், நமக்கு நிறைய கிடைக்குது. பட் அது எப்போ நாலேஜாக மாறும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ராசஸ் பண்ணால் மட்டுமே. அண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் வெல்த், நாலேஜ் இஸ் வெல்த். எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை நாலேஜாக மாற்றுறது தெரிஞ்சுக்கலாமா? ஹவு டு டேக் ஸ்மார்ட் நோட்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் சோங்கே ஆரன் அப்படிங்கிறவர் வந்து என்ன எழுதியிருக்கார், எனக்கு தெரிஞ்சாதான் பேர் நினைக்கிறேன், அப்படி தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பேசிக்லி நமக்கு சின்ன வயசில் ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் ஸ்பெஷலி நமக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தராங்கன்னா திரும்ப திரும்ப 10 தடவை எழுது, 70 தடவை அதை சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கிராம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு நம்மளோட மொழியில் சொல்லுவோம். பட் கிராமிங் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளால் லாங் டேர்ம் அது ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் அது லேர்னிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் எப்போ நமக்கு அது புரியும் அப்படின்னா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா மட்டும்தான் அது நம்ம லாங் டேர்ம் மெமரியில் போய் இருக்குமா. ஸோ லெட்ஸே நீங்கள் ஒரு புக்கை எடுத்து படிக்கிறீங்க, அந்த புக்கில் ஒரு சில இன்ஃபர்மேஷனை பார்க்குறீங்க. ஸோ இவங்க லூமேன் அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய மெத்தடை இதில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க, ஸ்லிப் பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்லி என்ன அப்படின்னா, ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு, அதாவது இது மெக்கானிக்கலி சொல்கிறாங்க, இது நீங்கள் டிஜிட்டலாகவும் பண்ணலாம். ப்ராப்ளி அப்பா அவர் பண்ணும்போது மெக்கானிக்கலாக தான் பண்ண முடிஞ்சுது. அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு புக்கை எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க, அதில் படிக்கும்போது ஏதாவது ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து சூப்பர், இதை நம்ம நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதை ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் அதை எழுதுறதோ இல்லை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதோ, இதை நம்ம பண்ணும்போது நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்க்காம ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷனை அதை பார்க்குறோம். எப்படி நம்ம எடுக்கிற சாப்பாடு சாப்பிட்னா டைஜஸ்ட் பண்ணால் தானே அது வந்து எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து 100 ரீல்ஸ் பார்த்து இல்லை நிறையா டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்து இல்லை நீங்கள் பார்க்குற ஹவு டு வீடியோஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் அது நாலேஜாக மாறும். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு தான் இவங்க இந்த ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கும்போது உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதுங்க, அதில் என்ன இருக்குங்கிறத அப்படியே எழுதாதீங்க. இன்ஃபேக்ட் டைப் பண்ணுறதை விட எழுதுறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டைப் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், ப்ளஸ் வந்து நம்ம எடிட் பண்ணிடலாம். அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது நம்ம கொஞ்சம் லேசியாக மாறிடுறோம். இன்னொன்று, அவங்க சொல்ல சொல்ல என்ன சொல்கிறாங்களோ அதை நம்மளால் டைப் பண்ண முடியும். ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம எழுதணும் அப்படின்னா அவங்க சொல்ல சொல்ல அதை ப்ராசஸ் பண்ணி இன்னும் நம்ம ஷார்ட் பண்ணி தான் எழுத முடியும், இன்னும் கன்சைஸாக ப்ரிசைஸாக தான் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி எழுதும்போது நம்ம பிரெயின் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கம்ப்ளீட்லி டு மேக் இட் ஷார்ட்டர். இப்போ நான் ஒரு புக்கு படிக்கிறேன், அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னா எனக்கு அது புரிஞ்சிருக்கணும். அது உங்ககிட்ட நான் சொல்ல வேணாம்னா அது ஒரு 4 தடவை படித்தா கூட நான் புக்கு படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்ஃபேக்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு புக்கு 2 தடவை படிக்கிறதுனாலையும் இல்லை ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறதுனாலையும் நமக்கு என்ன ஒரு தாட் இருக்குன்னா, நம்ம பிரெயின் வில் மேக் அஸ் பிலீவ் தட் வி நோ தட். அந்த ஃபெமிலியாரிட்டியை நம்ம ஸ்கில்லோடு கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒருத்தங்களை 10 நாளைக்கு பார்த்துருக்கீங்க, 20 நாளைக்கு பார்த்துருக்கீங்கிறதுனால தட் டசன்ட் மேக் யூ தட் அந்த பர்சன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ராதர் அந்த பர்சனை பற்றி நீங்கள் ஒருத்தங்கிட்ட சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க? ஸோ அவங்களோட லுக்ஸை தாண்டி அவங்கள பற்றின ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் தானே நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்கே தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிளேஸ் ரோல். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த டபாக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளீட்டிங் நோட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க.
அதாவது இப்போ நான் ஒரு விஷயம் பார்க்குறேன், பார்த்தோன்னே இது நல்ல பாயிண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னோட ஓன் வேர்ட்ஸில் நான் எழுதி வைக்கிறதுக்கு பேர் ஃப்ளீட்டிங் நோட்ஸ். இது நான் படிக்கிற விஷயம் மட்டும் இல்லை, நான் திடீர்னு படிச்சுக்கிட்டே இருக்கேன், அப்போ வந்து ஆமாம் இன்னைக்கு துணி துவைக்கணுமே, துணி துவைக்கணும் அப்படிங்கிறதும் ஃப்ளீட்டிங் நோட்ஸ் தான். இல்லை நான் ஒரு விஷயம் ரோட்டில் பார்க்குறேன், சூப்பராக இருக்கே, இந்த படத்தை பற்றி நான் விசாரிக்கணும், இந்த படத்தை பற்றி விசாரி, இதுவும் ஃப்ளீட்டிங் நோட்ஸ் தான். இல்லை வேற ஏதாவது ஒர்க்கில் இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு காம்ப்ளிகேட்டடான வேர்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம், ஆமாம் பிரபுதேவாவோட 4வது படம் என்ன, இந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு தாட் வருது அப்படின்னா அது என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ண விடாமல் ஒரு இடத்துல எழுதி வைக்கிறதுங்கிறது ஃப்ளீட்டிங் நோட்ஸ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃப்ளீட்டிங் நோட்ஸை நீங்கள் எழுதி வைக்காத வரைக்கும் உங்கள் மண்டை அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களால் வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆர் பெட்டரான திங்கிங்கை விட்டுட்டு நீங்கள் இதே விஷயத்தை தான் மறுபடியும் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அப்பப்போ தோன்ற விஷயங்களை நோட் பண்ணி வைக்கிறது தான் ஃப்ளீட்டிங் நோட்ஸ். ஸோ லெட்ஸே இப்போ நான் ஒரு புக்கு படித்து ஒரு ஃப்ளீட்டிங் நோட் எடுத்திருக்கேன் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லிட்ரேச்சர் நோட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஓகே இவங்க வந்து சூரியன் உதைக்கும் திசை கிழக்கு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா அதை பற்றி என்னோட தாட் என்ன, சரிங்க சூரியன் கிழக்கில் உதிக்கும்னு போட்டிருக்கீங்க, சூரியன் உதைக்குதா இல்லை நம்ம தானே உலகம் தானே சுற்றுது, ஏன் இவங்க இது இப்படி எழுதியிருக்காங்க, ஒரு வேளை டைரக்ஷன் மாறினா என்ன ஆகும், சீசன்ஸ் எல்லாம் மாறிடுமா, இந்த மாதிரி நம்ம படித்ததை பற்றி யோசித்து ஒரு டேக் ஒன்று எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து லிட்ரேச்சர் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு புக் படிக்கும்போதும் அதில் நம்ம பார்த்ததை புரிஞ்சுட்டு எழுதுறது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம யோசிக்கிறது. ஸோ இது செகண்ட் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன் அப்படின்னா அது என்னோடய பிரெயினில் நான் ஆல்ரெடி கற்றுக்கிட்ட விஷயத்தோட ரிலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம பிரெயின் எதில் ரொம்ப குட் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தங்க பார்த்தீங்க இவர் பார்த்த தனுஷ் மாதிரியே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். இல்லை ஏதோ ஒரு ப்ராசஸ் சொல்லுங்க, கரெக்ட் இது சாம்பார் பண்ணுற மாதிரி தானே, அதே தானே வெங்காயம் தக்காளிலாம் போடணும்ல. இது என்ன நம்ம பிரெயின் பண்ணுது அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்டோடு அது எந்த அளவுக்கு சிமிலராக இருக்குது, ஆர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்டோடு இது எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது, இதை எந்த இடத்துல கேட்டகரைஸ் பண்ணி வைக்கலாம். நீங்கள் எடுத்த இன்ஃபர்மேஷன் ஃபுட்டு பற்றி, நீங்கள் எடுத்த இன்ஃபர்மேஷன் சினிமா பற்றி, இப்படி அந்த அலோகேஷன் கேட்டகரைசிங் இது எல்லாம் நம்ம பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். அண்ட் இதை பண்ணும்போது தான் நம்ம படித்த விஷயத்தையோ பார்த்த விஷயத்தையோ அது லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஐசோலேட்டட் ஃபேக்ட்ஸுங்கிறது லெட்ஸே இப்போ நம்ம டெய்லியும் ஒரு ரீல் பார்க்குறோம், இல்லை டெய்லியும் அத்தனை ரீல் பார்க்குறோம். ஒரு இதில் பெங்களூர்லேருந்து ரெஸ்டாரண்ட் இப்போ சூப்பராக இருக்குது அப்படின்னு, சென்னையில் எங்கே கொரியன் ஃபுட் கிடைக்கும், ஆர் நீங்கள் மதுரையில் கோயில் பக்கத்தில் என்ன ஃபேமஸ், இல்லை அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன, இப்படி நம்ம தனித்தனியாக நிறைய ரீல்ஸில் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம். பட் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எப்போ ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்த ரீல்ஸ், நான் ரீல்ஸ் வச்சு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பட் இன்றைக்கி பார்த்த ரீல்ஸில் ஆமாம் அந்த கோயிலை பற்றி போட்டிருந்தாங்கல்ல அது என்ன, ஆர் இந்த விஷயத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம்ல, மதுரையில் இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி கேள்விப்பட்டோம், ஆர் பெங்களூரில் இதை பற்றி கேள்விப்பட்டோம், இது நம்ம போகும்போது போகணும், அப்போ இதை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். எங்கே நான் பெங்களூருக்கு நான் போகிறேன்னா அப்போ நான் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு இடத்துல நீங்கள் சேவ் பண்ணி வைக்காமல் இந்த ரீலை நீங்கள் பார்க்குறதுனால ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஐசோலேட்டட் ஃபேக்ட்ஸுங்கிறது நம்ம பிரெயினில் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஆனால் வயசாக இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிற கெப்பாசிட்டி நமக்கு ரொம்ப 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 கம்மி அப்படிங்கிறாங்க. அப்போது அது தனித்தனியாக இல்லாமல் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபர்மேஷனோடு அது சேர்ந்துருக்கும் போது நம்ம மைண்டில் அது ஸ்டோர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதையும் தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு லேர்னிங் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எழுதுறது அப்படிங்கிறது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீகலெக்ஷன் எலாபரேஷன் மெத்தட்னு சொல்கிறாங்க, அது நம்ம ரீகலெக்ட் பண்ணி, ஆமாம் இப்போ நம்ம 1 hour ஒரு கிளாஸ் கவனித்தோம், 1 hour அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, அதில் நமக்கு எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதை நோட் பண்ணி வைக்கிறதுங்கிறது எலாபரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது லேர்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி எக்ஸசைசிங் பயங்கரமாக இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கிற விஷயத்த லாங் டேர்ம் மெமரியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. இனஃப் பிரேக்ஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. இனஃப் ஸ்லீப், அப்புறம் நாப்பிங், இது எல்லாமே நம்மளுடைய மெமரியை கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி அதை ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு. இன்னொன்று இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது பெட்டராக பண்ணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஆனால் இந்த நோபல் ப்ரைஸ்லாம் வின் பண்ண சயின்டிஸ்டோட அவங்களோட ப்ராசஸ்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ லெட்ஸே இந்த டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்ச 2 பேரும் அதை கண்டுபிடிக்கணுங்கிற கோலில் தே வேர் நாட் ஒர்க்கிங். அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க.
அண்ட் அது இட் டுக் தெம் தேர். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அளவுக்கு வி நீட் அ ஸ்ட்ரக்சர். லெட்ஸே பெங்களூர் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ளே நம்ம இன்னும் விளையாடலாம். பெங்களூர்னா ஒன்று, பெங்களூரில் ஃபுட்டு பற்றி மட்டும் தான் நீ தெரிஞ்சுப்பியா? கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கோ, கொஞ்சம் ஜாகிரஃபியும் தெரிஞ்சுக்கோ. ஏன்னா சம்வேர் ஹிஸ்ட்ரியும் ஃபுட்டும் எங்கேயோ சேரும், ஜாகிரஃபியும் ஹிஸ்ட்ரியும் ஆப்வியஸ்லி சேரும். ஸோ இந்த மாதிரி அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு லேர்னராக நமக்கு தேவைப்படுறது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பயங்கரமான ஃபோக்கஸ் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் ஒரு பிளேஃபுல்லான மைண்டும் தேவை. இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு மெமரி பவர் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இந்த பில்டிங் அ செகண்ட் பிரெயின் அப்படின்னு ஒரு புக் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுலேயும் இதை சொல்லியிருப்பாங்க. கிரியேட்டராக இருக்கும்போது கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ டைவர்ஜென்ஸ் எது அப்படின்னா நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறது, இது இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு எடுக்கிறது. பட் ஒன்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஃபர்மேஷன் தேடிட்டே இருக்கக்கூடாது. அந்த கன்வர்ஜென்ஸ் நடக்கணும். அதாவது இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு வாட் ஐம் ஐ கோனா டூ அப்படிங்கிறது தான் செகண்ட் பார்ட் ஆஃப் த கிரியேட்டிவிட்டி. ஸோ ஒரு கிரியேட்டிவ் மைண்டுக்கு இது ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒரு சில பேர் தெல் பி லைக் டூ குட் அட் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன். இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், டேபிள் செட் பண்ணுவேன், நோட்ஸ் எடுத்து வைப்பேன், ஹைலைட் பண்ணுவேன், blah 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 blah. ஓகே, இதெல்லாம் எப்போ நீ யூஸ் பண்ணுவேன்? அது கன்வர்ஜென்ஸ் நடக்கவே நடக்காது. எப்போ எழுதுவேன் தெரியல, எப்போ மியூசிக் கிரியேட் பண்ணுவேன் தெரியல. ஸோ இது எப்போ ஒர்க்காக மாறும் ஐ டோன்ட் நோ, பட் ஐம் ப்ரிப்பேரிங் த கிரவுண்ட். அதிலே இருப்பாங்க. ஸோ அதை பற்றி அந்த புக்கில் இருக்கும். இஃப் யூ ஹவ் நாட் வாட்ச் தட் வீடியோ நீங்கள் அது பார்க்கலாம். கமிங் பேக் டு ஹவு டு டேக் ஸ்மார்ட் நோட்ஸ். ஸோ இந்த ஸ்லிப் பாக்ஸ் மெத்தட் அதுதான் வந்து இவங்க கம்ப்ளீட்லி இந்த புக்கில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃப்ளீட்டிங் நோட்ஸ். அந்த ஃப்ளீட்டிங் நோட்ஸை நம்ம 1 or 2 டேஸ்லேயே பார்க்கணும். அதாவது லெட்ஸே இது வந்து என்ன குரங்கு தலையில் ஆப்பிள் அந்த கதை அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம். ஏன்னா அது மைண்டில் வந்து எழுதிட்டேன் அப்படின்னா 2 டேஸ்க்குள்ளே நான் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், எந்த குரங்கு தலையில் இந்த ஆப்பிள், இது எதுக்கு நான் எழுதுனேன் அப்படின்னு நமக்கு டவுட் வந்துடும். ஸோ அந்த ஃப்ளீட்டிங் நோட்ஸ் வந்து டெய்லியுமோ இல்லை வந்து 2 days ஒன்ஸோ விசிட் பண்ண வேண்டியது முக்கியம். பேங்க்கில் இது விசாரி அப்படின்னு நீங்கள் எழுதிட்டீங்க. அது ஆனால் நீங்கள் ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஸோ அதனால அந்த ஃப்ளீட்டிங் நோட்ஸை வந்து நீங்கள் அடிக்கடி விசிட் பண்ணணும். அந்த ஃப்ளீட்டிங் நோட்ஸுக்கு அப்புறமா நீங்கள் புக்லேருந்து நோட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஆர்டிக்கல்லேருந்தோ, இல்லை ஒரு படத்துல இருந்தோ, இல்லை ஒரு யூடியூப் வீடியோலேருந்தோ இன்ஃபரன்சஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத நம்ம லிட்ரேச்சர் நோட்ஸ்னு எழுதியிருப்போம். இதுக்கப்புறமா இது ஒரு பெர்மனன்ட் நோட்டாக மாற்றுவோம். அதாவது இதில் நம்ம என்னெல்லாம் புரிஞ்சுது. இப்போ நீங்கள் இந்த பெர்மனன்ட் நோட் எப்படி இருக்கணும்னா ஷார்ட்கட்டாலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வேறு யாருக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு தெளிவான நோட்ஸாக இருக்கணும். ஏன்னா ஒரு மாதம் கழித்து நீங்கள் எடுத்து படிப்பீங்கள்ல, நீங்களே ஒரு புது ஆளாக தான் இருப்பீங்க. இதை நீங்கள் படித்ததே மறந்துருப்பீங்க. ஸோ மறுபடியும் வேறு எங்கே போய் அதை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காமல் இந்த பெர்மனன்ட் நோட்ஸில் உங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே கிளியராக பக்காவாக இருக்கணும். இது எல்லாமே அந்த டப்பாக்குள்ளே இருக்கணும். அண்ட் இந்த டப்பாக்குள்ளே இந்த பெர்மனன்ட் நோட்டை போட்டதுக்கு அப்புறமா அந்த நோட் எதை பற்றி அப்படிங்கிறத ஒரு இடத்துல ரெஃபரன்ஸில் நோட் பண்ணி வைங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம டிஜிட்டலாக பண்ண முடியும். நம்ம ஒரு ஐடியா எடுக்கிறோம், அந்த ஐடியாவை புரிஞ்சதுக்கப்புறம் அது எழுதுகிறோம், அதை பற்றி எலாபரேட் பண்ணி வைக்கிறோம். இந்த ஐடியா எதுக்கு எனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு இடத்துல எழுதி வைக்கிறோம். அண்ட் இதே ஐடியா மல்டிபிள் விஷயத்துக்கு யூஸ் ஆகலாம். அது ஃபினான்ஸ்க்கும் யூஸ் ஆகலாம், ஃபிலாசபிக்கும் யூஸ் ஆகலாம், பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கும் யூஸ் ஆகலாம், ஃபிட்னஸ்க்கும் யூஸ் ஆகலாம். ஸோ இது எதுக்கு வேணாலும் யூஸ் ஆகலாம் அப்படிங்கிறத ப்ராப்பராக எடுத்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இப்போ நிறைய நோட்ஸ்லாம் இருக்குது. எவர் நோட் இருக்குது, ஆர் ஒன் நோட் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நோட் டேக்கிங்க்கு. பட் நம்ம எந்த ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கிறோம், இல்லை வந்து நான் ஃபிக்ஷன் ஜெனரலி படிக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம படிக்கிற விஷயத்த இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வைக்கல அப்படின்னா நம்ம அந்த புக்கை படித்தோமா இல்லையான்னு டவுட் வர அளவுக்கு தான் நம்மளுடைய மெமரி இருக்கும். ஸோ அப்படி நம்ம அந்த மெமரியை ஷார்ப் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் ஒரு ரைட்டராக இருக்கீங்க அப்படின்னா இவர் இந்த புக்கில் சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அட்டென்ஷன் தேவைப்படும். இப்போது நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா எழுதும் போதே பர்ஃபெக்டாக எழுதணும். ஆர் நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு விஷயத்தை ஷூட் பண்ணுறீங்கன்னா அப்போவே ஃப்ரேமிங் பெட்டராக இருக்கணும், தேவையில்லை. இப்போ நம்ம பண்ண போகிறது வெறும் இந்த ஆத்தர் மோடில், க்ரியேஷன் மோடில் மட்டும்தான் இருக்குது. இப்போது நம்ம எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சோன்னா இந்த ஃப்ளோ ஸ்டாப் ஆகும். அப்படின்னா அந்த பெஸ்ட் ஆகணுங்கிற அந்த கிரிட்டிக்கல் தாட்லாம் இருக்கலாம், அதை தூக்கி போட்டுட்டு இப்போ அது ரொம்ப மொக்கையாக இருந்தாலும் எழுதிடுவோம், ரொம்ப மொக்கையாக இருந்தாலும் ஷூட் பண்ணி வச்சுப்போம், ரொம்ப மொக்கையாக இருந்தாலும் அது கம்போஸ் பண்ணிடுவோம், இல்லை பாடி வச்சுப்போம், இல்லை பேசி வச்சுப்போம் அப்படின்னு பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் ஒரு கிரிட்டிக் மோடில் போகும்போது அதுக்குன்னு வேறு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி இருக்கும்போது அப்போது நம்ம எழுதுனது ப்ராப்பராக வந்திருக்கா, இதுக்கு என்ன ஃப்ரேமிங் வைக்கலாம், இதுக்கு எந்த மாதிரியான ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அதுக்கப்புறமா பண்ணுங்கள். பண்ணும்போதே எந்த ஒரு தப்பும் இல்லாமல் பெஸ்ட்டாக பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது சம்டைம்ஸ் அந்த பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு போடுற எனர்ஜியில் இந்த ஃப்ளோ வந்து கட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரைட்டிங்க்கு மட்டும் இல்லை, எனி ஃபார்ம் ஆஃப் க்ரியேஷனுக்கு திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு லேர்னராக இருக்கீங்க அப்படின்னா
மல்டி டாஸ்கிங் இஸ் சம்திங் தட் யூ ஷுட் அவாய்ட் பிக் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு ரைட்டராக எப்படி இருக்கணும், ஒரு ஒரு ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது இருக்குது. பட் கடைசியாக நான் இது மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஜென்ரலி நமக்கு எப்படி இருக்கும், ஒரே விஷயத்த பல முறை பண்ணால் நம்ம வந்து பெஸ்ட்டாகிடுவோம் அதில், கரெக்டாக? ஆனால் மல்டி டாஸ்கிங் வந்து அப்படி கிடையாதான். அந்த விஷயத்தை நீங்கள் பல முறை பண்ண இன்னும் அதில் ஒஸ்ட் ஆகிட்டே தான் இருப்பீங்க. இன்ஃபேக்ட் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியில் 40% கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நம்மளோட ஐக்யூ லெவல்லையே பர்சன்டேஜஸ் கம்மியாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பயங்கர காஸ்ட்லியான ஒரு கமாடிட்டி. பட் நமக்கு ஒரு பிளாங்க் பேஜில் உட்காந்து ஒரு ரைட்டிங்னு இருக்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு ரீல் கிரியேட்டராக கூட இருக்கலாம், இன்ஃப்ளூயன்சராக கூட இருக்கலாம், ஒரு ரீலுக்கு யூ லவ் டு ஸ்கெட்ச் அந்த மாதிரி இருக்கும்போது இது பிளான் பண்ணோம் அப்படின்னா அது முதல்ல இருந்து அந்த ஒரு பிளாங்க் பேஜை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். பட் அங்கே தான் இந்த புக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நம்ம எப்போவுமே பிளாங்க் பேஜில் ஒன்று ஆரம்பிக்கிறதே கிடையாது. தட் இஸ் அ மித். ஸோ நீங்கள் ரோட்டில் போகும்போதோ, படிக்கும்போதோ, இல்லை நியூஸ்லேயோ, டிவிலேயோ, உங்கள் சைல்டுஹுட்லேயோ இது எல்லாம் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, எதெல்லாம் உங்கள் மைண்டில் இருக்குது, இதெல்லாம் தான் இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆகுது. அண்ட் நீங்கள் பெட்டராக நோட்ஸ் எடுக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ வென் யூ வாண்ட் டு கிரியேட், யூ டோன்ட் ஹாவ் டு ஃபேஸ் த பிளாங்க் பேஜ். நீங்கள் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அது எல்லாத்தையும் முன்னாடி வைங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பிரெயினுக்கு மண்டிக்குள்ளேயே வச்சு கம்பேர் பண்ணுறதை விட இந்த இடத்துல ஒரு 10 வச்சுட்டிங்க, 6 வித்தியாசம் கண்டுபிடினா பிரெயின் அவ்வளோ இதாகிடுமா. ஸ்கேனிங்கில் அவர் பிரெயின் இஸ் டூ குட் தான். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாஸ் இருக்குன்னா மண்டுக்குள்ளேயே போட்டு இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு இல்லாமல் போடா பொடியில் எப்படி அவங்க கிளாஸுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் எழுதி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ரைட் இட் எல்ஸ்வேர். அங்கே வச்சுட்டு லெட் யூர் பிரெயின் சி என்ன எது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்க வைங்க. உங்கள் பிரெயின் இஸ் டூ குட் அட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக யூ கேன் டேக் பெட்டர் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இஃப் யூ வாண்ட் டு டேக் ஸ்மார்ட் நோட்ஸ் அண்ட் அண்ட் நீங்கள் லைஃப்பில் எடுக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நாலேஜை கன்வெர்ட் பண்ணி உங்கள் லைஃப்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஹவு டு டேக் ஸ்மார்ட் நோட்ஸ். எனக்கு அவங்க பேர் ப்ராப்பராக வரமாட்டேங்குது, அதனால் நீங்கள் அந்த பேரை பார்த்துக்கோங்க. யூ கேன் பை த புக். அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சோஷியல் மீடியாவில் யூ கேன் காண்டாக்ட் மீ Ananthi_RJ அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் இருப்பேன். இதையும் தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாட்காஸ்ட் மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட்டை கூகுள், JioSaavn, ஆப்பிள், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி எல்லா பாட்காஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, பாய்.